ஃபோன் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோன் டேக் வந்து ஃபோன் ஃபோனில் க்ளோசிங் டேக் இந்த எல்லோ வேர்ல்டு இருக்கிறதுல இந்த எல்லோவுக்குன்றதை மட்டும் ஒரு ஸ்பெஷலான டிசைன் ஒன்று கொடுக்க போகிறோன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த ஃபோன் டேக்கை வச்சிருக்கோம். இந்த ஃபோன் டேக்கில் வந்து இப்போ நான் ஒரு ஆட்ரிபியூட்டும் வெளியும் கொடுத்தா இந்த எல்லோன்ற இந்த சொல்லோட டிசைனை மட்டும் மாற்றலாம் HTML. இதில் இது ரெண்டு வகையானது இருக்கு. ஒன்று ப்ரீ டிஃபைன் டெக்ஸ்ட், அடுத்தது கஸ்டமைசபிள் டெக்ஸ்ட். இப்போ நாங்கள் பார்த்த HP இதெல்லாமே ப்ரீ டிஃபைன். அதாவது ஒரு HTML பேஜில் என்ன செய்யணுன்றதை வந்து ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கு, எப்படி அதை காட்டணுன்றது. ஆனால் கஸ்டமைஸ்ன்றது வந்து நாங்கள் எப்படி காட்டணும்னு நினைக்கிறோன்றதை வந்து காட்டுறது. இப்போ பொதுவாக ஃபோன் எடுத்தா ஃபோன் டேக்கில் கலர்ன்ற ஒரு அட்ரிபியூட்டை கொடுப்போம். கொடுத்து அதை மேற்கோள் குறிப்பில் கிரீன் கொடுத்து எல்லோ ஃபோன் டேக் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணணும். பாருங்க, எல்லோன்றது வந்து இதில் க்ளீனாக காட்டும். இதுக்கு வந்து இதில் ஃபோன்ட்ன்றது வந்து எலிமெண்ட், கலர்ன்ற வந்து அட்ரிபியூட். இதில் கிரீன் நாங்கள் மேற்கோள் புள்ளியில் போட்டுறது வந்து அந்த அட்ரிபியூட்டுக்கான வேல்யூ. இப்போ இந்த கஸ்டமைசர் டைம்ல 3 பகுதிகள் இருக்கும். ஒன்று ஃபோன், அதில் எலிமெண்ட், ரெண்டாவது வந்து அட்ரிபியூட், அதுக்கு என்ன அது பிறகு அட்ரிபியூட்டான வேல்யூ. இது 3 தான் கஸ்டமைசர்ல வரும், டேக்ல வரும். இந்த ஃபோன்ல நான் கலர் மாற்றுற மாதிரி சைஸை மாற்றலாம். சைஸ் வந்து 3லேருந்து 7க்குள்ள தான் கொடுப்போம். 3 டிஃபால்ட். 7க்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணாலும் அதை காட்டு. ஒரிஜினல் சைஸ் 3. HTML 3லேருந்து 7 வரைக்கும் தான் சைஸ் காட்டு. இதை விட நீங்கள் பெரிய சைஸ் போனால் CSS பார்த்து தான் சைஸ் சர்டிஃபிகேட்டை கொடுப்போம். அதாவது ஃபோன்ட சைஸ், கலர் மாதிரி என்ன மாதிரியான ஃபோன் கொடுக்குறன்றத ஃபோன் ஃபேஸ் கொடுத்து கொடுப்போம். கேலிகிரி கொடுத்து சேவ் பண்ணுறேன். பாருங்க, ஃபோன்கிட்ட ஸ்டைல் மாறிட்டு. இதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு டைப் சென்டர். சேவ் பண்ணிட்டு
ப்ரௌசர் பிறகு சென்டர் ஆகிடும். ஒரே வசனத்துக்கு ஒரே சொல்லுக்கு இந்த ஃபோன் டேக்கையும் சென்டர் டேக்கையும் கூட பாய்க்கணும். எப்படி பாய்க்கணும்னு பார்த்தா ஒரே லைன்ல இந்த சென்டர் டேக்கையும் ஃபோன் டேக்கையும் பாய்க்கலாம். எப்படி பாய்க்க காட்டுறேன். இப்ப லேர்னிங்ன்றது வந்து சென்டர். இதுல ஃபோன் ஃபோன்ட்ல ஒரு அட்ரிபியூட் போகிறேன், சைஸ் ஈக்குவல் மேற்கோள் குறிப்பில் நான் 5 கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு அவுட்புட் இப்படி வராது. அதில் பக்கத்தில் கலர் 7 மேற்கோள் குறிப்பில் ப்ளூ கொடுத்து சேவ் பண்ணி அவுட்புட்டை பார்க்கலாம். ப்ரௌசரில் ப்ளூவாக ஆகிடும். இன்னொரு அட்ரிபியூட்டை கொடுக்குறோம். அது ஃபோன் ஸ்டைலை மாற்றி ஃபேஸ்ன்றதுல சேவ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஃபோன் ஸ்டைல் மாறிடு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட டவுட்டா